இப்போதெல்லாம் போயிட்டு வந்ததால் வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மளிகை ஜாமானை மொத்தமாக, அதாவது மிளகாத்தூள் அரைக்கிறது, மஞ்சத்தூள் அரைக்கிறது, சீயக்காய் அரைக்கிறது, கஞ்சி மாவு, இதை மாதிரி எல்லா ரெடி பண்ணுறதுக்கான எல்லா பொருட்களையும் ஒரே மாதமாக வாங்கினோம்னா அது ரொம்ப பல்காக இருக்கும், செலவு அதிகங்க. அதை மாதிரி இல்லாமல் ஒரே மாதமாக அதிகமாக நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு மாதமும், இப்போ ஒரு மாதத்துக்கு மிளகாய்த்தூள் அரைக்கிறதுக்கான ஜாமான் வாங்கிக்கலாம், அடுத்தது நம்ம கஞ்சி மாவு அரைக்கிறதுக்கான ஜாமான் வாங்கிக்கலாம், அடுத்த மாதம் மஞ்சத்தூள், அதுக்கு அடுத்த மாதம் சீயக்காய், இதை மாதிரி பிரித்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜாமானை வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அதை மாதிரி செய்யக்குள்ள ஒரே மாதத்தில் நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. நம்ம பொருட்களை மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறதால நமக்கு என்ன, ஒரே மாதத்தில் நிறைய செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளில் வண்டு வரத்துக்கோ பூச்சிகள் வரத்துக்கெலாம் சான்ஸ் இருக்குது. நம்ம என்ன பயன்படுத்துகிறோமோ அதை கொஞ்சமாக வாங்கி பயன்படுத்திட்டு அடுத்தது வாங்கக்குள்ளே ஃப்ரெஷ்ஷான பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்தலாங்க. இதை மாதிரி மெத்தடை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நான் ஜாமான் வாங்கக்குள்ளே நீங்களே நோட் பண்ணியிருக்கலாம், எந்த ஒரு கெமிக்கல் ஐட்டம், அதாவது மசாலா ஐட்டம்ஸ் நான் வாங்க மாட்டேன். எந்த மசாலா ஐட்டமாக இருந்தாலும் நானே வீட்டில் ரெடி பண்ணிப்பேங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயிலும் நான் வாங்க மாட்டேன். இதை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதையும் நான் செக்கில் ஆடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் தான் வாங்குவேன். ஒன்லி அந்த மளிகை ஜாமான் மட்டும்தான் கடையில் நான் வாங்கிப்பேங்க. மசாலா ஐட்டம்ஸ்லாம் நானே ரெடி பண்ணிப்பேன். என்னை போல் எத்தனை பேர் செய்வீங்க அப்படிங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.